திருப்பாவை பாசுரம் 12. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் பரவரமுனியே நமக. ஸ்ரீ கோவில் கண்டாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ர முனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாமுஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி தனியாய மேனே अस्मद्गुरोर्बहुदोषधैकसंथोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये माता पिता वदयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्यानाम् आदस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्गरीयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्ग स्तनगिरितटी शुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्याभयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नमैतमितं भूय एवास्तु भूयः அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பழ்பதியும் இனிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு எண்ணி விதியின்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைய நாள் பாசுரத்தை முதல்ல நம்ம அனுசந்திப்போம். கணத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மலை வழியே நின்ற பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினாள் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் எந்த கோபிகையை எழுப்புறான்? மார்கழி மாதம் முதல் நாள் தொடங்கி 5 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லி பாவை நோம்பிற்கு தேவையானவற்றை அறிவுறுத்தி யார் பேர் பாடணும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி ஆண்டாள் நாச்சியார் 6 முதல் பாசுரம் கோபிகை 15 வரைக்கும் 10 கோபிகைகளை அவள் எழுப்புகிறாள். அதில் இன்றைய நாள் அந்த கோபிகையின் ஸ்வபாவம் என்ன, எந்த கோபிகையை எழுப்பிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாசுரத்தில் ஸ்ரீராமபிரானை பிரியாதே துணர்நடிமை செய்யும் இளைய பெருமாள் போலே கிருஷ்ண கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பான் ஒருவன், அவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள். அதாவது கண்ணா எம்பெருமான் மேய்ச்சலுக்கு போகும்போதா சரி, எப்பவும் சரி அவன் கூடவே இருக்கக்கூடிய ஒருவன். அவனோட அந்த மேய்ச்சல் வேலையெல்லாம் செய்ய மாட்டான். எப்பவும் கண்ணமுடியே மாடு கறக்கிறது எதோ பால் கறக்கிறது எதையுமே அவன் பார்க்க மாட்டானான். எப்பவும் கண்ணனுடையே இருப்பான் அவனா. கண்ணனுக்கு கொடையை பிடிக்கிறது, கண்ணனுடைய அந்த மேலாடையை வாங்கி வச்சுக்கிறது, இப்படி கூடவே கைங்கரியம் செய்து கொண்டு இளையாழ்வான் போல அவன் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு இடையன். அந்த இடையனுடைய தங்காய், நற்செல்வன் தங்காய் இவள் எப்பேற்பட்ட போன பாசுரத்தில் கீழ்பாசுரத்தில் என்ன பண்ணினா, கோவலர்த்தம் பொற்கொடியே என்று அந்த பெண் பிள்ளை எழுப்பினார்கள். இந்த இதில் என்னன்னா, வாசலில் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கோஷியெல்லாம் அந்த பெண் பிள்ளை வீட்டின் வாசலிலே நிற்கிறார்கள். அந்த வாசல் எப்படி இருக்கிறதா, அப்படியே மாடெல்லாம் பால் சுரந்து மடி கட்டி அதனால் பால் கீழே விழுந்து அந்த இடமெல்லாம் அப்படியே சேராகி இருக்கிறதாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இல்லத்தின் வாசலிலிருந்து அவர்கள் இப்போ பாடுகிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். கனைத்து நின்று பால் சோர நனைத்தில்லம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய். பால் கற்கக்கூடிய அந்த தர்மத்தையே மறந்துவிட்டு கண்ணனோடையே தெரியும் ஒருவனுடைய தங்கையான இந்த கோபிகையை அவர்கள் எழுப்புகிறார்கள். முளை கடுத்து கதறி, அதாவது பால் கறக்கலைன்னா மாட்டுக்கு அந்த முளை என்னாகும், கனத்து போயிடும். அப்படி கனத்து போய்
இளங்கற்றெருமை அப்படின்னா அதுக்கு கன்றுகள் இருக்காம். அதாவது மாட்டுக்கு முதல்ல பால் கறப்பதற்கு முன்பாக இந்த கன்றுக்குட்டியை விட்டு பால் குடிக்க வச்சுட்டு அப்புறம் எடுத்து கட்டிட்டு அப்புறம் பால் கறப்பார்கள். இங்க எதுவுமே பண்ணல, அந்த கன்றுக்குட்டிகளுக்கும் பால் கொடுக்கலையா. 2 விதமாக எடுத்துக்கலாம். இதை இளங்கன்றுகளுடைய எருமைன்னு எடுத்துக்கலாம், இளங்கன்றாயிருக்கும் என்றும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இதில் 2வது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முளைக்கடுப்பை பொறுத்து கொண்டாலும் இது நம் கன்றுகள் பால் பெறாமல் தவிக்கின்றதே என்று நினைத்து அந்த மாடு என்ன பண்ணுறதா, அப்படியே பாலை சொரியறதான். அதனால் அந்த இடமெல்லாம் என்ன இருக்கா, சேராகி இருக்கு. அந்த இடமெல்லாம் இப்படி சேராகி இருக்கிறபடியே கன்றுக்கு இறங்கி உன் வீட்டில் இருக்கக்கூடிய எருமைகள் கன்றுகளிடம் அன்பும் உனக்கு கிடையாதா? அந்த இருக்கக்கூடிய அந்த அன்பு எப்படி முளை வழியே தானே பாலை சொருகிறது அப்படின்னா எவ்வளோ ஒரு பிரீத்தி இருக்கணும். அந்த மாதிரியான அன்பு கூட உன்னிட்ட இல்லையா அப்படின்னு இந்த கோபிகையை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் அந்த கோபிகை கோஷ்டி கேட்கிறதாம். நின்று பால் சோர மேகங்களை போல விட்டு விட்டு வருஷிக்காமல், மேகம் என்ன பண்ணும், ஒரு மழை பெஞ்சது அப்படின்னா தடத்தடத்தடான மழை பெய்யும், அப்புறம் கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கும், அப்புறம் வேற எங்கேயோ வருஷிக்கும். இப்படி இல்லாமல் மேகங்களுக்கோயினில் ஆழியொழ்ப்புக்கு முகந்து கொடாத்தேரி என்று சொல்வது போல ஆழியொழ்ப்புக்கு முகந்து நன்றாக ஆழ்ந்து அந்த நீரையெல்லாம் உறிஞ்சி கார்மேயமாக கருத்து நீ மழை பெய்யணும்னு எப்படி 4வது பாசுரத்தில் சொன்னாலும் அது போலவே இங்கு நீ மழை பெய்ய வேண்டும். என்ன மழை? உன் அன்பு மழையை பெய்ய வேண்டும். நீ இப்படியாக எருமைகளை கறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் இப்படி பால் கறக்காம விட்டுட்டான்? ஏன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான், கண்ணனோடையே திரிகிறான், கண்ணனுக்கு கூடவே இருக்கான். அப்போ எப்படி பால் கறக்க முடியும்? ராமகைங்கரத்தில் இடைவிடாமல் ஈடுபட்டிருக்கும் போது அக்னிகாரியம் முதலாவற்றையும் மறந்திருந்த இளைய பெருமாள். இளைய பெருமாள் எல்லா அக்னிகாரியம் நித்தியமாக செய்யக்கூடிய அந்த கர்மானுஷ்டானங்களை எல்லாம் விட்டுறாராம். ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுனால இந்த கர்மானுஷ்டங்களை பண்ணுனா இந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணுவது உத்தமம். அதைவிட உத்தமம் என்னவா, இந்த பக்தி பிரவாகத்திலே மூழ்கியிருப்பது. இங்கே பக்திங்கிறது என்ன, எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம். அதனாலே இளையாழ்வான் மறந்து விடுகிறான் இல்லையா. அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோபியோடைய சகோதரனை சொல்லிவிட்டு இங்கு அடுத்து நற்செல்வன் தங்காய் என்று சொல்கிறார். ராஜ்யமும் நண்பர்களும் செல்வமும் இந்நாள் விடப்பட்டன, என்னுடைய ராஜ்யமும் உயிரும் சுகங்களும் உம்மிடத்திலே அடங்கியுள்ளன என்பது போல விபீஷண ஆழ்வான் என்ன பண்ணான், சரணாகதி பண்ணிட்டான், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி தம் தாரான் புத்திரான் பந்துன் சகின் குருன் ரத்னானி தனதானியானி சேத்ராணி ச கிரகானி ச. தாய் தந்தையர் மகன் உறவினர்கள் நண்பர்கள் அதே போல ரத்தினங்கள் தனதானியம் செல்வம் எல்லாம் மற்ற அந்த லௌகிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அந்த பற்றுதல்களையே விட்டு விட்டு எம்பெருமானி உலகளந்த திருவடியை உன் திருவடியில நான் பணிந்தேன் என்று சாஸ்திரம் விதிக்கிறது. அப்படி இருக்கணும். நம்ம எல்லா பற்றுகளையும் விட்டு விட்டு விடுவின் பற்றவோம்னு நம்மாழ்வார் சொல்றார் இல்லையா. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவனே சரணன் அப்படின்னு நம்ம போய் அவனிடத்திலே புக வேண்டும். நற்செல்வன் செல்வத்திற்கு நன்மையானது நிலை நின்றதாய் இருக்க. கிருஷ்ண கைங்கரியத்தை தான் நற்செல்வன் தங்காய், நல்ல கைங்கரியம் செய்வதால இது நற்செல்வன் அங்க தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் விஷயத்தை இங்க எடுத்து காட்டுறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக, அதாவது கிருஷ்ண கைங்கரியமே நிலையான செல்வம். இதில் அவன் எருமைகளை நோக்கினாள் தானே. இந்த இடத்துல நற்செல்வன் தங்காய் நீ ஏன் குறிப்பிட்டு சொல்றான்னா, அந்த இடையன் அவன் அவனுடைய எருமைகளையே அவன் கவனிக்கலை. அதே மாதிரி அவனுடைய தங்கையா இருக்கியே நீ, எவ்வளோ அழகா கேலி சொல்றா பாருங்க. அவனுடைய தங்கையாக இருக்கிற நீ எங்கே எங்களை கவனிக்க போற? நான் உன்னுடைய வாசல்ல நிற்கிறேன், அங்கே நிற்கிறேன் அந்த இடத்துல. ஆனாலும் நீ கண்டுக்க மாட்டேங்கிறியே, எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறியே, எழுந்து வரமாட்டேங்கிறியே. பனித்தலை வீல நின் வாசல் கடைப்பற்றி. இங்கே எப்படி இருக்கான், பனித்தலை மேலே பனியெல்லாம் கொட்டுறது. நாங்கள் ஆனாலும் இங்கே நிற்கிறோம். கீழே எப்படி இருக்குது, வெள்ளமாக இருக்குது. அந்த பால் அந்த எருமையெல்லாம் தன் கன்றுக்காக இறங்கி இப்படி பாலை சொரிஞ்சு கீழையும் சேரா இருக்கே. நாங்கள் இப்படி நிற்கிறோமே, ஆனால் இப்படி இந்த மாதிரி நாங்கள் பட்டு இருக்கிற நிலைமையிலையும் நீ பேசாமல் உள்ளே கிடைக்கிறாயே அப்படின்னு இங்கே சொல்கிறா. இப்படி பெண் பிறந்தார்க்கு தஞ்சமாயிருக்கும் ஸ்ரீராமபிரானுடைய திருக்கணங்களை சொல்லுவோம் இவள் எந்திரிக்காக அப்படின்னு இங்கே ராம விருந்தாந்தத்தை எடுத்து சொல்கிறாளாம் அடுத்தது. ஏன்னா பனித்தலைவியில் நாங்கள் நின்றுருக்கோம்,
கொஞ்சம் கேளேன், ராமபிரானுடைய விருத்தாந்தத்தை கேட்டாவது நீ எழுந்து வாங்க. அது என்ன விருத்தாந்தம்? சினத்தினாள் தென்னிலங்கை கோமானை செற்ற. இங்கே ராமபிரான் சொல்கிறார். தென்னிலங்கை கோமான்னா ராவணன். அவன் தானே தென் இலங்கை இருக்கக்கூடிய அந்த இலங்கைக்கு கோமான் அப்படின்னா அரசன். அந்த அரசன் அரக்கர்களுக்கெல்லாமே அவன் அரசனாக இருப்பதனால கோமான். அந்த கோமான் அவனை சினத்தினால் வென்றானாம். யார் வென்றார்? ராமபிரான். ராமபிரானுக்கு எங்கேயாவது சினம் வந்ததா என்று நமக்கு ஒரு ஐயம் எழும் இல்லையா? அது எப்படி என்று நாம் இப்போ பார்ப்போம். விராட்டியை பிரிந்த பெருமாள் என்ன பண்ணுறாரோ, எப்பவும் தூக்கம் இல்லாமல் சீத்தை என்ன பண்ணுறாளோ, பாவம் எங்கே இருக்கிறாளோ, ஏன்னா அவருக்கு தெரியாது எங்கே இருக்காருன்னு, அப்படின்னு அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாராம். ஒரு புல்வெளியோ ஒரு பூவையோ பார்த்தாலே அவருக்கு சீத்தையின் ஞாபகம் வந்து அப்படி மயங்கி விழுவாராம். உடனே லக்ஷ்மணா, ராமண்ணா எழுந்துறானா, அண்ணி நன்றாக தான் இருப்பாள் அப்படின்னு, எங்கே இருந்தாலும் நன்றாக இருப்பாள்னு அவரை தேற்றுவாராம். இப்படி நடந்துருக்கு. இந்த ஒரு கோபம், தன் மனைவியை அபகரித்து கொண்டு போய்விட்டான் ராவணன் என்று இருந்தாலும் அதைவிட தன் அடியாரை அவன் துன்புறுத்தினானே என்று கோபம் அவனிடத்தில் இருந்துதான். ஏன்னா திருவடி என்று சொல்லக்கூடிய அனுமன் என்ன பண்ணுகிறார், அந்த இலங்கைக்கு போய் சீதையை கண்டுபடுத்த வருகிறார். கண்டேன் சீதையேன்னு. அப்படி போகும்போது அனுமனின் வாளிலே என்ன பண்ணினான் ராவணன்? நெருப்பு வைத்தான், தீ வைத்தான் அல்லவா? அப்போ அந்த தீ வைத்ததுனால இவருக்கு கோபம், உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கிறதே. ஐயோ, ஏன்னா சண்டை போட்டு இந்திரஜித்தெல்லாம் வந்து சண்டை போட்டு அந்த பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு தான் அந்த மாளிகைக்கு ராவணனுடைய பவனத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்போ உடலெல்லாம் என்ன இருக்கிறது? காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஐயோ, தன்னுடைய அடியாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதே என்று நினைத்து ராவனுக்கு கோபம் வந்துதான். அதனாலேயே இங்கே என்ன பண்ணினாராம்? ஒருவில் கொண்டே அந்த 14,000 அந்த அரக்கர்களை அவன் அழித்தானாம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. தன்னளவிலே அபச்சாரம் ஆனா கூட குரோத மகாரயத்து என்று கோபத்தை சிரமப்பட்டு வர வைத்துக் கொள்ள வேண்டியிருக்குமாம் ராமபிரானுக்கு. ஆனா பாகவதர்கள் பக்கத்துல அபச்சாரப்பட்டிருந்தா அவர்கள் மேல கண்டிப்பாக கோபம் வருவான். கோப பரதந்திரன் ஆவானாம். தண்டகாரண்யம் இங்க யாரு வந்து கோபம் ஊற்றா? இந்த ராவணன். ஏன் அப்படின்னா தண்டகாரண்ய ரிஷிகள், பிராட்டி, பெரிய உடையான், அதாவது ஜடாயு துன்புறுத்தினான். ஜடாயு, விபீஷ்ண ஆழ்வான், திருவடி, இப்படி பல பாகவதர்கள் ராமபிரானுக்கு வேண்டப்பட்டவர்கள். இவர்கள் அத்துணை பேரையும் இந்த ராவணனானவன் என்ன செய்தான்? அவன் அபச்சாரப்பட்டான், இவர்களிடத்திலே அபச்சாரப்பட்டான். அதனால கோபம் வந்துதான் ராமபிரானுக்கு. எத்திய தர்மோ ந பலவான் சாயுத்தம். இவனால் செய்யப்பட்ட அந்த ராவணனால் செய்யப்பட்ட அந்த அதர்ம காரியமானது ரொம்ப பெருசா இல்லைனாலும் இந்த ராட்சசதிபதியான ராவணன், ராட்சச அதிபதியான ராவணன் இந்திரனோடு கூடிய ஸ்வர்கலோகம் ஆளும் தகுதியை பெற்றிருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று கோபப்பட்டான் ராமன். அதனால தான் ஒரே ஒரு வில்லை கொண்டு அவனை அழித்தான். திருவடியாலும் மதிக்கப்பட்ட செல்வத்தையுடையவனாலேயே கோமான். ஏன்னா திருவடி போய் அந்த இலங்கையெல்லாம் பார்க்குறார். அப்படியே மாளிகைகளும் பவளங்களும் ரத்தினங்களும் நிறைந்த மாளிகைகளாக இருக்கின்றன. அவனிடத்திலே எல்லா கலைகளும் இருந்ததாம் ராவனிடத்திலே. அவன் செய்த தவறு என்ன? பெண்ணை அபகரித்து வந்தது, சீதா பிராட்டியை அபகரித்து வந்தது. கோமானை செற்ற அவனை செற்ற ஓர் அம்பாலே அவன் உயிரை மாய்த்து விடாமல், ஒரு அம்பு கொண்டா அவனையே அழிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? அவனுடைய படையை அழித்தார், அவன் புத்திர பௌத்திராதிகளை கொன்றார், தேரை சாய்த்து ஆயுதங்களை முறித்து அது கண்டு தரித்திரிப்பான் அரக்கர் தங்கள் கோன் போலும் என்று அவர் என்ன பண்ணினார்? த்விதா பஜ்யே அமப்பியையும் நமீம் து கச்சித்து. இரு பிளவாக பிளக்கப்பட்ட போதிலும் ஒருவனுக்கும் நான் வணங்க மாட்டேன் என்றும் சொல்லும்படி அவனுடைய அகங்காரம் இருந்தது ராவனுக்கு. அதை அழித்தான். இங்க மனத்துக்கு இனியான் அப்படின்னு ராமன சொல்றார். கண்ணனோ கண்ணுக்கு இனியவன், ராமனோ மனத்திற்கு இனியவன். பெற்ற வெறிதே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாலே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். அஞ்சல் உரப்பால சோதை ஆனாட விட்டிருக்கும் வஞ்சக பேச்சி பாலோண்ட மசி மீலி என்றும் யசோதினங்காய் உன் மகனை கூவாய் என்றும் கதறுமடி பெண் பிறந்தாரை படுகொலை அடிக்கும் கிருஷ்ணன் போல இல்லை. எல்லாரும் வந்து என்ன பண்ணினா, உன் பையன் இந்த குறும்பு பண்ணிட்டான், அந்த குறும்பு பண்ணிட்டான், பெண்ணியை திருடி தின்னுட்டான், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பானையை உடைச்சிட்டான், இப்படி வந்து
குறை சொல்லி கொண்டிருந்தார்களே கண்ணனை, அப்படி இல்லாமல் ஆணாட விட்டிருக்கும் அப்படின்னு சொல்ற யசோதை என்ன பண்ணாலாம், பையனை குறும்பு பண்ண விட்டுட்டு நீங்க சும்மா இருக்கலா அப்படின்னு யசோதையை பார்த்து கேட்பது போல ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்றார். அப்படிலாம் இல்லாம இந்த ராமன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், மனத்திற்கு இனியவனாக இருக்கிறான். இங்கே இறந்தவரையும் உயிர்ப்பிக்க கூடது ராமனுடைய நாம மகிமையே அவ்வளவு தூரம். அப்படி இருக்கும்போது அவனுடைய விருத்தாந்தத்தை என்றோ நாங்கள் இங்கே சொல்கிறோம். இப்படி அவன் விருத்தாந்தத்தை சொல்லியும் நீ இன்னும் எழுந்திருக்கலையா அப்படின்னு கேட்கிறான். பெற்ற தாய் வேம்பியாக வளர்த்தாளே என்று பெற்ற வயிற்றுக்கு பழி வாங்கி வைக்கும் அவனையா நாங்க பேசினோம். கண்ணை என்ன பண்ணா, இந்த கண்ணை குறும்பு பண்ணி நான் பிள்ளைய பத்து வச்சிருக்கா அப்போ அப்படின்னு எல்லாரும் கண்ணனை பத்து குறை சொல்லுபடியாக நடந்து கொண்டான் கண்ணன். ஆனா இங்க அப்படி இல்லை. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா என்று விஸ்வாமித்திரரால் பாடப்பெற்றவன் ராமன். அப்படிப்பட்ட அந்த ராமனை பற்றி அல்லவா, அவனுடைய விருத்தாந்தங்களை அல்லவா நாங்கள் பாடுகிறோம். பாடவும் நீ இவ்வளவு கேட்டும் நீ வாய் திறக்காமல் இருக்கிறாயே. மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறக்க மாட்டேங்கிறியே. அவனை பாடு, அவனுடைய நாமத்தை சொல்லு என்று எழுப்புகிறார். இனிதான் எழுந்தாய், இனிமேலாவது எழுந்திரு, இனிதான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம், இவ்வளோ உறக்கமா உனக்கு, பேருறக்கம். உறக்கம்னா சாதாரணமா தூங்கிறது, இங்க ஈரென்ன பேருறக்கம், பெரிய தூக்கத்துல இருக்கியோ. அனைத்துள்ளத்தாரும் அறிந்தே எல்லோரெம்பாவாய். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ராமனை பற்றி. ஏன்னா இப்ப இருக்கிறது எங்க இருக்கா, இங்க கோபிகைகளாக ஆட்சியராக ஆயப்பாடியில இருக்கா. இந்த ஆயப்பாடிக்கு முன்பானதுதான் ராம அவதாரமே. அந்த ராம அவதாரத்தை சொல்லி இங்க சொல்றா, துவாபரா யுகத்துல இருக்கும் எல்லாருக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சதே, நீ எழுந்துரு நற்செல்வன் தங்காய், நீ எழுந்துரு, மனதிற்கு இனியானை பாடு என்று எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல. ஆச்சாரியர்னு எடுத்துட்டோம்னா எம்பெருமானார், அவர் பிறந்ததுக்கு அப்புறம்தான், அவர் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த பகவத் விஷயங்கள்லாம் நன்றாக தலைத்து ஓங்கியது இல்லையா. அப்படி எம்பெருமானார் அவர்தித்த பின்பும் எல்லாரும் பகவத் விஷயம் அறிந்தார் போலே காணும் இப்பெண் பிள்ளை இப்ப பிறந்த பின்பும் என்று இதற்கு அருளி செய்வார்கள். சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாசுரத்துல கண்ணன் என்பெருமானுக்கு நெருங்கிய தோழனாக இருக்கக்கூடியவன், அவன் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காத ஒரு இடையன். அந்த இடையனின் தங்கை அவள் அந்த கோபிகையை தான் இதில் எழுப்புகிறார்கள். ஒருவன் எப்போதும் எம்பெருமானுக்கே தொண்டு செய்து கொண்டிருந்தாள், அன்புடன் அதுவும் செய்து கொண்டிருந்தாள். வர்ணாசிரம தர்மம் முக்கியம் அன்று. ஆனால் அவன் எப்பொழுது கைங்கரியத்தை முடித்து தன் செயல்களை ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவனுக்கு மீண்டும் எம்பெருமானாருடைய கைங்கரியம் செய்வது முக்கியம். ஆனால் அவன் வர்ணாசிரம தர்மங்களை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் முக்கியமாக எம்பெருமானுடைய கைங்கரியம் இதில் பேசப்படுறது. இங்கே நம்ம இன்னொன்னையும் ஞாபகப்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, ராம கைங்கரியத்துக்காக விபீஷ்ண ஆழ்வான் என்ன பண்ணிடுறான், ராவணனுடைய பவனத்தை விட்டு அவன் இந்த மேலே வடக்கு திசையில் மேலே வந்து நிற்கிறான். ஆகாயத்தில் ராமனே அப்படின்னு அவனிடத்துல சரணாகதி பண்ணிட்டு இருக்கான். அது போலவே அவளுடைய மகள் திருச்சடை, அவள் என்ன செய்கிறாள், அந்த அரக்கிகள்லாம் சீதா பிராட்டியை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அசோகவனத்திலே சிசும்பா மரத்திற்கடியிலே சீத்தையானவள் அமர்ந்திருக்கிறாள். அப்போ ராவணன் மிரட்டி விட்டு போகிறான், நீ அடிப்பணிவாயா மாட்டாயா என்று அவள் மிரட்டி விட்டு போகும்போது அந்த நேரத்தில் மற்ற அரக்கிகளும் சொல்கிறார்கள், நீ அவனுக்கு இஷ்டப்பட்டு நடந்து கொண்டாய் என்றால் நீ அந்த மாளிகையை ஆளலாம், நீ பேரரசியாக இருக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார்கள் அரக்கிகள். அப்போது இந்த திருஜடையானவள் என்ன சொல்கிறாள், நீங்கள்லாம் நகர்ந்து போங்கள், அவளிடத்தில் ஒன்றும் பேசாதீர்கள், அவளை மிரட்டாதீர்கள், அவள் பாவம், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு, தெற்கு திசையிலே கழுதையின் மேலே நம் தலைவன் அதாவது ராவணன் போவதாக நான் கனவு கண்டேன் என்கிறாள். அது நல்லதல்ல, ராவனுக்கு கேடு காலம் வந்துவிட்டது, இவளை நீங்கள் இனி துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னாள் அல்லவா. அதே போல நற்செல்வன் தங்காய், இங்கே அந்த திருஜடை போலவே இவளை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். கைங்கரியம் செய்தற்போலே உன்னுடைய தமையன் கிருஷ்ணனுக்கு நோக்கினாள், நீ எங்களை நோக்க வேண்டாமா, நினைச்சு பாரு, நீ எங்களை நோக்க வேண்டாமா என்று கேட்கிறார். நற்செல்வன் தங்கா என்று இவளை கூப்பிட்டு கொண்டு இவள் திருமாளிகையிலிருந்து அடுத்த கோபியை எழுப்புவதற்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாள் என்பதை காண்போம் நாளைய தினம்.
திருவாடி பூரத்து சிகதுரித்தாள் வழியே திருப்பாவி 30 செப்பினாள் வழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வழியே பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வழியே 143 உரைத்தாள் வழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தழித்தாள் வழியே மறுவாரும் திருமள்ளி வளநாடி வழியே வன்பொதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.